வணக்கம். நான் லாவண்யா புஸ்ரீகாந்தி கணவரை வரவேற்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் மீட்டிங் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. இது வந்து பல பேர் பல விதமா பேசிட்டு இருந்தாங்க. அமைச்சரவையில வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, அமைச்சர்களுக்குள்ள இதெல்லாம் நடக்குது, இப்ப சில அமைச்சர்கள் வந்து காசு வாங்குறாங்க, அது இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றது தெரியாது. ஆனா இதை வச்சு சில பேர் அரசியல் பண்றாங்கல்ல, அவங்களுக்கான மெசேஜ் தான் இது. முக்கியமா அமைச்சர்களுக்கு கொடுத்து அவங்க மூலமா யாருக்கெல்லாம் இது போய் சேரணுமோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும். பல பேர் நினைச்சிருக்காங்க காசை கொடுத்து உள்ள வந்து நம்ம சரி கட்டிக்கலாம், சில அமைச்சர்களை கொடுத்தோம்னா நம்ம அதை சரி பண்ணிட்டு உள்ள இங்க செட்டில் ஆயிடலாம், எப்படி பழைய ஆட்சியில செட்டில் ஆனோமோ அந்த மாதிரி இங்க செட்டில் ஆகலாம். பல அதிகாரிகள் டெண்டர் எடுக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, கான்ட்ராக்டர்ஸ், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வழி வழியா அந்த கட்சியை சார்ந்து இருந்து நல்லா கொடுத்து போயிருப்பாங்க பணம் பார்த்து. அப்படிப்பட்டவங்க எல்லாம் கூட இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வராங்கன்னா ஏதாவது பண்ண முடியும், இப்போ வந்து இன்னமும் கொஞ்சம் பணம், இது வரைக்கும் சேர்த்து பணம் பத்தாதுன்னு இதுக்கு மேலேயும் சேர்க்க ஆசைப்படுறது. அதே போல ஆட்கள் வந்து சேர்றாங்கன்னா வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து ஊழல் செய்யணும் வந்து சேர்ந்தாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, நான் பல வீடியோக்கள்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நம்ம எப்பவுமே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பார்வையில மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய டிவிக்கு இந்த யூடியூபர்ஸ் மீட்ல கூட நான் சொன்ன வார்த்தை அதே வார்த்தைய நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல போனப்போ சொல்லியிருப்பாரு. எனக்கு அது அவ்வளவு பெருமையா இருக்கு. நம்ம அவரின் வாய்மொழியா நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம கொண்டு வந்து மக்களுக்கு முன்னாடியே சேர்க்கிறோம். இதுதான் தலைவர் அவர்கள் நினைக்கிறார், இதுதான் மக்கள் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, இதுதான் தொண்டர்கள் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம இதை கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கோம். மாறணும்னு நினைக்கிறவங்க மாறுவாங்க, இல்ல மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல. ஏன்னா வீடியோக்கள் எல்லாத்தையுமே தலைவர் அவர்கள் பாக்குறாரு அப்படின்னும் போது பெருமையா இருக்கு. என்னோட வீடியோக்கள் பல வியூஸ் போறதே கிடையாது, அது பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் தலைவர் பாக்குறாரு அப்படின்னும் போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தானே. முதல்வர் விஜய் அவர்களின் ரீசெண்ட் அதிரடி ஆக்ஷன் என்ன அப்படின்னா, என்னுடைய காதுக்கு யாராவது தவறு பண்ணீங்க தெரிஞ்சதுன்னா போட மாட்டீங்க தெரிஞ்சதுனாலே தூக்கி விட்டுருவேன். மினிஸ்டர் அவங்க இவங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல சொந்தம்லாம் போட்டு பார்க்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. நான் பதவி ஏற்றது மக்களுக்காக மட்டும்தான், மக்களுக்கு நல்லது செய்யதான் நம்ம இங்க வந்திருக்கோம். நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதான் இங்க உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் யோசிப்பீங்க நம்புறேன். ஒரே நேர்கோட்டை தான் நம்ம பயணிக்கணும். யார் ஒருத்தர் டிவியேட் ஆனாலும் அதுக்கு வெளியே கூட நான் யோசிக்க மாட்டேன்றதுதான் அவருடைய கருத்து. அவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அவருடைய அமைச்சர்களோ அவருடைய முதற்கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரெல்லாம் அது கீழே இருக்காங்களோ யாரெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. மக்களுக்கு செய்ய வேண்டியதை ஆன் த டைம் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு ரெக்கார்டோட வந்து நிற்கணும். அதை வந்து டிலே பண்றது, நாளைக்கு பார்க்கலான்றது, இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்கறது, இப்படி ஏதாவது நினைச்சிட்டு அப்படி போச்சு அந்த மாதிரி ஏதாவது காதுக்கு வந்தது அப்படின்னா கதை முடிஞ்சது. இதுதான் விஷயம். முக்கியமா முதல்வர் விஜய் அவர்கள் அவர் சொன்னது, நான் இங்க வர்றது நான் இந்த பதவிக்கு வந்தது வெறும் இந்த 5 வருட காலம் மக்களுக்காக சேவை செய்யணும்ன்றது. அவங்களுக்கு ஒரு நாள் வந்தாலும் ஒரு மாசம் நம்ம முதல்வராக இருந்தாலும் நல்லதை செஞ்சுட்டு போவோம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். நாளைக்கு 5 வருஷம் இருப்போம், 10 வருஷம் இருப்போம், 15 வருஷம் இருப்போம்ன்றதுல நம்ம காலங்காலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசை வச்சு வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மக்கள் மக்கள் மக்கள். இதை தாண்டி எதுவும் யோசிக்க கூடாது. நாளைக்கு ஆட்சி கவனம் சொல்றாங்களா இவங்க? இப்ப பல பேர் சொல்றாங்க, இப்ப வந்து பல இந்த கூட்டணிகள் இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துடும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சின்னு. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்ல தெரியுமா? கவிழட்டும், திரும்பி எலெக்ஷன் வைக்கட்டும், நான் தைரியமா ஃபேஸ் பண்றேன், தன்னந்தனியால நான் நின்று ஃபேஸ் பண்றேன், என் கூட மக்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவார். இப்போ எனக்கு இருக்கவங்க, இதுக்கு முன்னாடி கூட ஒரு பேச்சு வந்துச்சு, சில பேர் சொன்னாங்க இப்ப அடுத்த வர தேர்தல்ல நீங்க கூட்டணி இல்லாம நிப்பீங்களா அப்படின்னு. தாராளமா நிக்கலாம், அதுலயுமே இருக்கு. அவங்க கட்சியில நிக்கட்டும், நான் என் கட்சியில நிப்பேன். இதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஏன்னா அவர் யாரை நம்பிய வரல, அவர் நம்பினது மக்களை மட்டும்தான். அந்த மக்கள் இந்த தேர்தல அவர் கைவிடல. அடுத்த தேர்தல் வந்ததுன்னா கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சதுன்னு ஒரு சரித்திரம் தான் இருக்குமே தவிர அதுல ஊக்குறது அப்படின்ற இடம் இருக்கு. ஏன்னா அவங்க 5 வருட கால ஆட்சி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இப்ப இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வருஷம், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அப்படி போஸ்ட்போன் பண்ணல. அன்னன்னைக்கு நடக்க வேண்டிய வேலை அன்னன்னைக்கு நடக்கும். யாரெல்லாம் லஞ்சம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து புகார் நம்பர் கொடுத்துட்டாங்களா, அதை நான் இங்க டிஸ்பிளே பண்றேன், தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா, வயசானவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னு கேள்வி தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதையும் மீறி ரொம்ப வயசானவங்களா இருந்தா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. சோ லஞ்சம் இல்லாத ஆட்சி வரும் காலங்கள்ல நிச்சயமாக மிளிரும் அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் மூலமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெளிவா சொல்றாரு. அடுத்த விஷயம், இந்த மாதிரி இன்னும் பல துறைகளுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் ரெடி பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் வரும். சீக்கிரமே
ஒரு துறைக்குமே இந்த கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் ரெடி பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமா விவசாயிகளுக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். அந்த ஒரு விவசாயி வந்து கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன் கொடுத்த அந்த வங்கியில இருந்து வந்து ஆளுகள் வீட்டுல படுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா செய்திகள் வருது. காவல்துறை அதை வந்து விசாரிச்சுட்டு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மக்களின் கோரிக்கை. தயவுசெய்து விரைந்து காவல்துறை முடித்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் காலங்கள்ல நடக்கக்கூடாது. எந்த ஒரு விவசாயியும், முக்கியமா விவசாயிகள் நமக்கு சோறு போடுற கடவுளுக்கு சமம். அவங்க எல்லாம் பாதிக்கப்படவே கூடாது. அவங்க சிரிச்சா மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்கும். அவங்க அழுதாங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடா இருக்காது. யோசிச்சுக்கோங்க. இதுக்கு மேல அதை நான் சொல்ல விரும்பல. அதனால அந்த விவசாயிகள் முக்கியமா நல்லா இருக்கணும்ன்றத, நம்மளுடைய வாழ்வாதாரமே அவங்கதான் கடவுள்கள், முதல் கடவுள்கள். அன்னமிட்ட கையை மறக்காதேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுக்கவே கூடாது எந்த நாள்லயும். அதே மாதிரி விவசாயம் பண்ணையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு. அந்த இபிஎஸ் அவர்கள் பேசுறது சன் நியூஸ்ல ஒளிபரப்பாயிட்டு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் எதிர்கட்சிகளின் தொலைக்காட்சிகள்ல இருந்து ஒளிபரப்பப்படுதுன்னா புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் எந்த அளவுக்கு லிங்க் கனெக்டடா இருக்காங்கன்னு. கூடிய சீக்கிரம் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி பிளஸ் பிஜேபியும் உள்ள சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் வெளிப்படையா அவங்க ஒத்துக்கல, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வேலையை. ஏன்னா சிங்கிளாலா யாருமே இனிமே தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நின்னாலும் டெபாசிட் கிடைக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு. வரட்டும், பாத்துக்கலாம். எவ்வளவோ பார்த்துருச்சு இந்த தமிழக வெற்றி கழகம், இதை பார்க்காதா? அவ்வளவுதான். இதுதான் முதல்வர் அவர்களுடைய எண்ணம். அதுல எடப்பாடி ஐயா என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் நிறைய ஓப்பனா பேச முடியாது. அதனால அவங்கதான் வந்து களவாணின்னு கூட சொல்ல, களவாளி. நம்ம இவரு வந்து இத்தனை அதிமுக இருந்து இத்தனை பேரை ராஜினாமா செய்து விட்டு அவர்களுடைய கட்சிக்கு சேர்த்துக்கிறாருன்னா அவர் தான் களவாளி. இபிஎஸ் அவர்கள் ஒரு அர்த்தத்துல சொல்றாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணக்கூடாது, அது ஒரு கட்டமைப்பு, அதாவது கரெக்டா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்பதான் இவங்க தானே கூவத்தூர்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரையும் அடைச்சு வச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருந்தவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அழகா ஒரு ரெசார்ட் போட்டு அதுக்குள்ள பல விஷயங்கள் செஞ்சது பல மக்கள் எல்லாருக்கும் தெரியும். களவாளி வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் தான் களவாளி, நாங்கள் களவாளி இல்லை அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் களவாணி. அவர் அப்படி சொல்றாருங்க. நான் இதை கிண்டல் அடிக்கல, அவர் சொன்னதை சொல்ற அவ்வளவுதான். அதனால கூடிய சீக்கிரம் வந்து எல்லாம் தெரியும். நான் வந்து எத்தனை தொகுதிக்கு போனேன், எத்தனை தொகுதியில போயிட்டு மக்களை சந்திச்சு திமுகவோட பிரச்சனைகள் என்னென்னு பேசினேன் அப்படின்றாரு. இவரு பாதி இடங்களுக்கு மேல அவர் பேசின ஒரே பேச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ வச்சுட்டு என்ன பண்ணாருன்னு காட்டினதுதான். இத பேசி என்ன புண்ணியம்? ஆக்கப்பூர்வமான விஷயம் ஏதாவது பேசினதா? இது இல்லையே ஆக்கப்பூர்வமான விஷயம். பாதி நாள் வந்து தாரேக்கா சப்போர்ட் பண்ணோம், கொடி காட்டியாச்சு, நமக்கு பச்சை சிக்னல் கொடுத்தாச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவரு அப்படியே பல்ட்டி அடிச்சாச்சு கூட்டணிக்கு வராதப்புறம். இந்த நாக்குன்றது மனிதனுக்கு மட்டும்தான் இப்படி எப்படி மாத்தி பேசும். அது தமிழக வெற்றி கழகம் இப்போ வரைக்கும் செய்யலன்றத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்பவும் நான் சொல்றது, நான் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு அங்கமா இருக்கிறதுல, ஒரு சிறு துளியா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னா, உண்மையும் நேர்மையும் மட்டுமே தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கோலா வச்சுக்கிட்டு இந்த கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வீட்டுல வந்து நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். நேர்மையா நடந்துக்கும், உண்மையை பேசு, தப்பு செய்யாத, அடிக்காத, திட்டாத, தவறான வார்த்தைகளை பேசாத, இப்படி எல்லாம் தானே சொல்லி கொடுத்து வளர்ப்போம். இப்படித்தான் மக்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், நமக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல்வர் அவர்களுடைய எண்ணம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது பண்ணிட்டா நாளைக்கு மக்களுக்கு நடுவுல பெரிய பிம்பமா வந்து நின்றுடும் தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகம் பெரும் பிம்பமா வரக்கூடாது, இவங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் நிக்கணும், நம்ம அதை மட்டும் தான் போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த கட்சிகள் வேலை பார்த்துட்டு இருக்கு. இது மக்களுக்கு நல்லாவே தெரியும், யாரு இந்த தகுதத்த வேலை எல்லாம் செய்யறது, யாரு நேர்மையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் அவருடைய வேலை அவ்வளவுதான், தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கிறாரு, வராரு, வேலையை முடிக்கிறாரு, போறாரு. என்னைக்காவது யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. என்னுடைய லைஃப் டைம்ல நான் பார்க்கல. மேபி எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, காமராஜ் ஐயாக்கு நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. நான் கண்கூடா பாக்குற லைவ் ப்ரூஃப் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் விஷயம் மட்டும்தான். காலையில வந்து சாயங்காலம் வரைக்கும் 8 மணி நேரம் அரசு அலுவலகங்கள் ஈடுபட்டு யாரு என்ன ஏதுன்னு குத்தி குழந்தைங்க உள்ள பார்த்து உள்ள போய் அது என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணி அதுக்கான கேள்விகளை கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், இல்ல அதுக்கு வேற என்ன பண்றதுன்னு பாக்குறது. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களுக்கு வந்து பல விஷயங்கள் காது கெட்டவே எட்டாது. ஆனா
இப்ப நம்ம முதலமைச்சர் அப்படி கிடையாது. இப்போ இங்க நியூஸ் கார்டு ஓடிக்கிட்டே இருக்கும். 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. இது என்ன ஆச்சு பாருங்கன்னு. இல்லையா இந்த அதிரடி மாற்றம், அதிகாரிகள் மாற்றம், ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ நீங்க வந்து உட்காந்து வெயிட் பண்ண வேணாம். நாள் கணக்குல மாச கணக்குல வெயிட் பண்ணவே வேணாம். அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கு. உளவுத்துறை செம்ம சூப்பரா வேலை செய்தது. நம்ம பழைய ஆட்சி காலத்துல நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணது உளவுத்துறை என்ன பண்ணுது, உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு. ஆனா இப்போ உளவுத்துறை செம்ம சூப்பரா வேலை செய்யுது. அதனால விஷயம் உடனே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அதுக்கு போய் சேர்ந்துருது. அதே மாதிரி யார் பேச்சையுமே கேட்காம யார் என்ன சொன்னாலும் தான் என்ன யோசிக்கிறாரு, மக்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு யோசிச்சு முடிவு எடுக்கிறாரு. இது ஒண்ணுதான் இங்க இருக்கிற மத்த கட்சிகளோட கண்ணை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் பாருங்களேன், வர காலங்கள்ல இன்னும் பூதாகாரமா வந்து என்னென்னத்தையும் கொண்டு வர பார்ப்பாங்க. அதை உடைக்கத்தான் இத்தனை பேர் இருக்கவங்க சுத்தி. அதனால அவர் வேலையை கரெக்டா பார்க்கட்டும். இதெல்லாம் தகர்த்தெறிகிறது நம்மளுடைய வேலை. நம்ம பார்த்துக்கலாம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.